சுவாமி சித்தகுருஜி அருளிய நந்தி ஜீவனாடி அற்புதங்கள் பாகம் 9. சித்த பிரமையிலிருந்து இளைஞனை மீட்ட நந்தீஸ்வரர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு குருநாதரின் பணிகளை சிறமேற்கொண்டு நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று ஆங்காங்கே அன்பர்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கும் சத்சங்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பீஜாட்சர மந்திரம், துவிதா பஞ்சாட்சரம் என்னும் ஆதிமூல பஞ்சாட்சர தீட்சைகளை வழங்கி கொண்டிருந்த காலம். இந்த சூழ்நிலையில் ஒரு ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதியில் ஊட்டியில் சத்சங்கம் ஏற்பாடாகி இருந்தது. கொளுத்தும் கோடை வெயிலிலிருந்து ஓரளவு ஒரு சிறிய மாற்று வழி தேடி மக்கள் ஊட்டி, கொடைக்கானல் என்று தங்கள் குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா சென்று வருவது நாம் எல்லோரும் அறிந்ததே. அந்த காலகட்டத்தில் ஊட்டியில் சத்சங்கமா? எல்லா சுற்றுலா பயணிகளும் ஊட்டியை நிரப்பிக் கொண்டிருப்பார்களே. மலர் கண்காட்சி, பொட்டானிக்கல் கார்டன், படகு சவாரி என்று மக்கள் கூட்டம் வழிந்து ஓடுமே. அந்த நேரத்தில் இது சரிவருமா என்று யோசித்து கொண்டே ஏற்பாடு செய்த ஊட்டி அன்பரிடம் கேட்டேன். முக்கியமாக எங்கு தங்குவது, தங்குவதற்கு சரியான சௌரியங்கள் உண்டா என்று கேட்டேன். அந்த அன்பர், குருஜி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தங்குவது ஹோட்டலோ ரூமோ லாட்ஜோ இல்லை, ஒரு தெய்வீகமான ஆசிரமந்தான். அங்கே இப்போ பராமரிக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஆசிரமத்துக்கு சாமி வந்துட்டு போவார். இப்போ அவர் வர்றதில்லை, வெளிநாட்டில் இருக்கார். நீங்கள் வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் என்று தெளிவுபட கூறினார். சரி, பார்த்துக்கலாம் என்று நினைத்தவாறு ஊட்டி கிளம்பி அன்று மாலை அந்த ஆசிரமத்தை அடைந்தேன். நான் எதிர்பார்த்ததை விட மனதுக்கு பிடித்த இடமாக, ரம்மியமாக அந்த ஆசிரமம் இருந்தது. சிந்தி இன மக்களின் வழிபாட்டு தலமான அந்த ஆசிரமத்தில் அழகான சிவன், அம்பாள், துர்கை, ராமலட்சுமணர் மற்றும் அனுமான் சிலைகளும், அவர்கள் குருவான ஜூலிலால் என்ற மகானுமான அவருக்கான ஆலயமும் அமைக்கப்பட்டிருந்தது. அத்தோடு தியான மண்டபம், தங்கும் அறைகள், பூங்கா என்பன இருந்தது. மொத்தத்தில் அந்த ஆசிரமம் என் மனதுக்கு மேலும் மகிழ்ச்சியை ஊட்டியது. 10 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் தினமும் மாலை சத்சங்கம் நிகழ்த்துவதிலும், தீட்சைகள் வழங்குவதிலும், பகலில் ஜீவனாடி பார்ப்பதிலும் நேரத்தை செலவு செய்தேன். நாட்கள் செல்வதே தெரியவில்லை. அந்த சூழலில் ஒரு நாள் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் போன்ற தோற்றமுள்ள 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் என்னிடம் ஜீவனாடி பார்க்க வந்தார். அவரை அமரச் சொல்லி அவரிடம், யாருக்கு ஜீவனாடி பார்க்க வந்திருக்கிறீர்கள் என கேட்டேன். அவர், குருஜி, என் பெயர் ராம், ஊட்டி டவுனில் தான் வீடு இருக்குது, வயசு 61 ஆகுது, எனக்கு ஒரே மகன், பெயர் ஹாசன், லண்டனில் MBA படித்துவிட்டு பெங்களூரில் 1 வருஷம் வேலை பார்த்தான். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். பிறகு போகவே இல்லை. கடந்த 8 வருஷமாக வீட்டுக்குள்ளே அவன் ரூமில் தான் இருக்கான். வெளியே வர்றதே இல்லை, யார்கிட்டையும் சரியாக பேசுகிறதே இல்லை. சாப்பாடு அவனோட அம்மா ரூமுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட்றான், சில வேளை சாப்பிட மாட்டான், அதுவும் 2 வேளை தான். கார்ன்ஃப்ளாக்ஸ், பட்டர், பிரெட்டு, இதுதான் சாப்பாடு. ஒரு நாளைக்கு 4-5 தடவை டீ மட்டும் குடிக்கிறான். யார்கிட்டையும் பேச மாட்டான். வெளியே வா என்று கூப்பிட்டால் கோபப்பட்டு கத்துவான். மனநல டாக்டரை வரவழைத்து பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை என்று தான் சொல்கிறார். எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல. வயசு 34 ஆகுது. நீங்கள் தான் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் என்று கண்ணீர் மல்க கூறினார். அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலை மற்றும் ஒரு பெரிய கௌரவமான குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் தனக்கு மகனுடைய நிலைமை ஈடு செய்ய முடியாத வேதனையாக உள்ளதாக கூறினார். தான் புட்டபர்த்தி சாய்பாபாவின் அதி தீவிர பக்தர் என்றும் பல தடவை புட்டபர்த்தி சென்று அவரை தரிசித்ததாகவும், கடந்த 1 வாரத்திற்கு முன்பு பாபா கனவில் வந்து உன் மகன் குணமாகி விடுவான் என்று ஆசி செய்ததாகவும், அதற்கு பின் என்னை சந்திப்பதாகவும் தெரிவித்தார். நானும், சரி, சாய்பாபாவே உங்களுக்கு
நந்தீஸ்வரர் ஜீவனாடி மூலம் ஒரு தீர்வு கிடைக்க வழிவகுத்திருக்கிறார் என்று கூறியபடி நாடியை படிக்க ஆரம்பித்தேன். அந்த பையன் பெங்களூரில் இருக்கும்போது சில தீய நண்பர்களுடன் சேர்ந்து போதைப் பொருட்களை உபயோகித்ததாகவும் அதில் சாரை பாம்பு தோல், மருளமத்தை விதை போன்றவைகளையும் புகைப்பிடித்ததாகவும் அதனால் மூளையின் இயக்கம் குன்றி ஒரு போதையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்றும் அதுவும் இவன் பூர்வ வினை பயனாக அனுபவித்து விட்டான் என்றும் ஜீவனாடியில் வந்தது. சில மூலிகைகளுடன் எலுமிச்சை சாற்றை கலந்து 48 நாட்கள் காலையில் தலைக்கு தேய்த்து குளிக்க வேண்டும். அதன் பின் திருமுருகன் பூண்டி, குணசீலம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட சில ஆலயங்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும். இவற்றை சரியாக செய்தால் 3 மாதத்தில் பிரமை நீங்கி தெளிவான் என்று நந்தியம்பெருமான் கூறினார். நந்தி ஜீவனாடி வாக்கை அவரிடம் விளக்கமாக கூறி பரிகாரங்களை செய்யும்படி அனுப்பி வைத்தேன். குருஜி, அவன் இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு நந்தியம்பெருமான் அருள் செய்யணும் என்று மன்றாடி கொண்டு அந்த பெரியவர் விடைபெற்றார். காலங்கள் கடந்தது. 4 ஆண்டுகள் கழித்து ஊட்டியில் ஸ்ரீ சத்ய சாய்பாபா சேவா சமிதி புதிய கட்டிட திறப்பு விழாவுக்காக அழைப்பு வந்திருந்தது. அதில் கலந்து கொள்ள ஊட்டி சென்றிருந்தேன். என்ன ஆச்சரியம்! அந்த இளைஞனும் அவன் தந்தையும் என்னை வரவேற்று அந்த நிகழ்ச்சியில் அமர வைத்து கௌரவப்படுத்தினர். மேலும், சாய்ராம், குருஜி, இவன்தான் என் மகன் ஹாசன். நீங்கள் நாடியில் சொன்னபடி செய்து 3 மாதம் கூட ஆகலை, நல்ல தெளிவாயிட்டான். இப்போ எங்கள் ஸ்வெட்டர் கடையின் முழு வியாபாரத்தையும் பார்த்துக்கிறான். சாய்ராம் தான் உங்களை அடையாளம் காட்டினார். இனி கல்யாணம் பண்ண ஒரு நல்ல பொண்ணு அமையணும் என்று கூறி பையனை ஆசீர்வதிக்க சொன்னார். நீங்கள் வணங்குற சாய்பாபா அருளாலும் நந்தீஸ்வரர் அருளாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கும் என்று ஆசீர்வதித்து விடைபெற்றேன். ஓம் சாய்ராம். ஓம் நம சிவாய. ஓம் நந்தீஸ்வராய.